நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கும் தருணமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாஸ்டர் புகழந்தி பாஸ்டருடைய பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிறோம். நான் கூட என்னுடைய வார்த்தைகள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் பாஸ்டர் அங்கே வந்திருக்காங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய பாஸ்டர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் இந்த அதிகாலை வேத ஸ்டடியில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதற்கு ஆதாரமாய் அஸ்திபாரமாய் இருக்கிற டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய நடு நாளை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி அப்பா. கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தின உம்முடைய தெய்வீக கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது சித்தத்தினாலும் உமது அனாதி திருமணத்தினாலும் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உங்க சன்னிதானத்துல வந்து உங்க சத்தியத்தை கேட்கவும் அதன்படி வாழவும் அதற்கு கீழ்ப்படியவும் அதை கை கொள்ளவும் உமது அடியானுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உமது சித்தத்தை நிறைவேற்றுங்க. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை, சோர்வின் தடைகள், பலவீன தடைகள், அத்தனை தடைகளை எல்லாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் இந்த தளத்தில் வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது சித்தத்தின்படி நீர் வழிநடத்தி ஆசிர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன் அமேன். மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் நம்முடையவராய் இருந்து நமக்காக யுத்தம் சேர்ந்து நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பர்வதத்துல கர்த்தருடைய சமூகத்துல கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள் வரைக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு 269வது பக்கம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலியமாய் உருவாக்கப்பட்ட எபேசு சபைக்கு தேவன் கொடுக்கிறார். எபேசு சபைக்கு அவர் நிருபங்களை எழுதி சபையை உற்சாகப்படுத்தி சில ஆலோசனைகளை சொல்லி சபைக்கு வருகிற போராட்டங்களிலிருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை
அதை முடிவு பகுதியாக, முடிவுரையாக சொல்வதுதான் இந்த பகுதி. இந்த பகுதி ஏதோ எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சரீரமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எல்லாருமே இவ்விதமான போராட்டங்களை நேராக தான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த கடிதத்தினுடைய கடைசி பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். இந்த லெட்டரை முடிக்க போறாரு. முடிக்கும் போது கடைசியாக என்றுதான் ஆரம்பிக்கிற அந்த வசனமே பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, அப்படின்னா இந்த லெட்டரை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப நீங்களும் நானும் பலப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். அனுதினமும் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு வேளையும் பலப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் பலப்படுவதற்கு சுவையான உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். சத்தான உணவு வகைகளை சாப்பிடுகிறோம். நம்முடைய உடல் பலப்படுவதற்கு நம்ம உடல் பயிற்சிகள் செய்கிறோம். வாக்கிங் போறோம், ரன்னிங் போறோம், ஜிம்முக்கு போறோம். பலவிதமான டயட் சிஸ்டத்தோட இருக்கிறோம். ஆனா இங்க என்ன போடப்பட்டிருக்குன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வல்லமை, இந்த சத்துவம் என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு, நம்முடைய ஆத்துமா அது எப்பொழுதும் பலனுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால், அது எப்பொழுதும் சத்துள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நம்முடைய திறமை, நம்முடைய பணபலம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய ஆள்பலம், நம்முடைய அந்த சௌகரியம், நம்முடைய செல்வாக்கு, இதை பயன்படுத்தி கொண்டு உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் மேற்கொள்ள முடியாது. இதற்கு நாம நம்மை விட நம்ம கண்களுக்கு தெரியாத சில வல்லமையில் சத்துவத்தில் பலப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு பவுல் மூலியமாய் நம்மோடு பேசுகிறார். அதாவது கர்த்தருக்குள்ளேயும் பலப்படணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். அப்ப கர்த்தர் அவர் சத்துவத்தின் வல்லமை இது எங்க இருக்குது? இப்ப இப்ப நம்ம கையில ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு இங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிடலாம். ஆனா கர்த்தர் அவரை நம்ம பார்க்க முடியாது. அவருடைய சத்துவத்தின் வல்லமை அதையும் பார்க்க முடியாது. அப்ப பாருங்க, பார்க்காத ஒரு தெய்வத்தையும், பார்க்காத அவருடைய பலத்தையும் வல்லமையையும் அதன் அதன் வழியாக நாம எப்படி பலப்பட முடியும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப எப்படி பலப்படணும் என்றால், இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதன் வழியாக இருக்கிறார்? ஆண்டவர் இப்ப நமக்குள்ள எதன் வழியாக இருக்கிறார்? அப்ப நம்முடைய தேவன் காணக்கூடாத இறைவன், பார்க்க முடியாத தேவன். தேவனை கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தால் உணரப்பட முடியும். நம்முடைய ஆத்துமாவால் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த கர்த்தர் அவருடைய சத்துவத்தின் வல்லமை எங்கு இருக்கிறது என்றால், இன்னைக்கு நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால், உங்கள் கரங்களில், என் கரங்களில் இருக்கிற வேதாகமத்தின் வழியாகத்தான் கர்த்தர் இருக்கிறார். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கள், வசனங்கள், வார்த்தைகள் வழியாக கர்த்தர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வேதம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாகவும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாகவும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் பலப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையிலும், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் பயப்படுகிற ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசும் பயப்படும், அவனுடைய வல்லமைகளும் பயப்படும், அவருடைய தூதர் கூட்டமும் பயப்படும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியதாய் வேத வசனத்தை நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இது ஏதோ பார்ப்பதற்கு ஒரு பேப்பரை போல, காகிதத்தை போல, சாதாரண புத்தகம் போல இருக்கலாம். ஆனா இது வேணா மற்ற புத்தகத்தை போல ஒரு புத்தகமாக, பேப்பராக இருந்தாலும் இதற்குள் இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள், எழுத்துக்களுக்கு வல்லமை இருக்கிறது. அதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. இப்ப நம்ம இடத்துல இப்ப நான் அ அ இப்ப நான் இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்றேனே. இப்ப நம்ம கிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகமும் பேப்பரா தான் இருக்குது. இப்போ அந்த புத்தகம் நான் ஒரு கதை புத்தகம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கதை புத்தகம் இருக்கு. அந்த பேப்பர கிழிச்சு போடுறோம். மிஸ் பண்ணிடுறோம். அடடா போச்சுன்னு விட்டுட்டு போயிடுறோம். அத பத்தி மறுபடியும் யோசிப்பது கிடையாது. ஆனா அதே நம்ம இடத்துல இருக்கிற பணத்தாள், பணம் ரூபா, அந்த பணம் அதுவும் பேப்பர் தான். அத அ அ அ அத நம்ம கீழ மிஸ் பண்ணிட்டா, நம்ம விட்டுட்டு போய் விடுகிறோமா? என்ன பண்றோம் மறுபடியும் நம்ம தேடி வரோம். எங்க 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 தேடி பார்த்து காணாமல் போன அந்த பணத்த
மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு அப்பாடா கண்டுபிடிச்சுன்னு சொல்றோம். அந்த புத்தகத்துல இருக்கிற பேப்பரும் இதுவும் ஒண்ணுதானே. அப்ப ஏன் இதற்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம்னா, இது 2மே பேப்பர் தான். ஆனா இந்த பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள், வார்த்தைகள், கையெழுத்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போல தான். அது எப்படி வெளியேறப்பட்டது? அது போல தான். ஏன்னா அதுக்கு மதிப்பு இருக்கிறது. அதுபோல இன்னைக்கு நமது கரங்களில் இருக்கிற வேதாகமத்திற்கு மதிப்பு மாத்திரமல்ல, வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய ஆத்துமாவுக்கு அனுதினமும் தேவைப்படுகிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையில் அனுதினமும் வாசித்து, தியானித்து, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு பலப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே. அதற்கு என்ன பண்ணணும் என்பதையும் பின்பதாக அவர் சொல்லுகிறார். பலப்படுங்கள் என்று அவர் தலையங்கத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் உள்ளே போகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்களும் நானும் சபையாகிய பிள்ளைகள். நாமெல்லாம் சபைதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏன் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏன்னா பிசாசு எப்படி வருவான்? எந்த வழியா வருவான்? எதன் வழியாக நம்மை தாக்க வருவான்? யார் மூலியமா தாக்க வருவான்? அவன் பிசாசு எப்பொழுதுமே நன்மை செய்வது போலவே வர்ற மாரி இருக்கும். ஆனா அவனுடைய கண்ணி வலையிலே நம்மை விழ வைத்து விடுவான். எனவே நம்ம இது ரொம்ப ரொம்ப நம்ம நுண்ணியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ பிசாசின் தந்திரம் யாரோட அதிகமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா யாரெல்லாம் தேவனுக்காகவும், தேவனுடைய வார்த்தைக்காகவும், சுவிசேஷத்துக்காகவும், தேவனுடைய ஊழியத்துக்காக, ராஜ்யத்தின் பணிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல தான் அவனுடைய கவனம் அதிகமாக இருக்கும். அப்ப அவனுடைய கவனம் அதிகமாய் நம்ம மேல இருக்கிறதுனால, அவன நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அது அது அந்த வல்லமைகளை எதிர்த்து நிற்பதற்கு ஏற்ற திராணி நமக்கு காணப்பட வேண்டும். அதான் முன்னாடியே சொல்ட்டாரு. அவர் வல்லமையில் பலப்படுங்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கணும் நம்ம 2 வல்லமை இருக்குது. ஒண்ணு பிசாசின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. அப்ப பிசாசின் வல்லமை மேற்கொள்கிற ஒரே ஒரு வல்லமை எதுனா, கர்த்தருடைய வல்லமை மட்டும் தான். ஏன்னா ஏற்கனவே இந்த உலகம் முழுக்க பிசாசின் வல்லமைக்குள்ள தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாம அதிலிருந்து வெளியே வந்து தான் கர்த்தருடைய வல்லமைக்குள்ள வந்திருக்கிறோம் இப்ப. இப்ப மறுபடியும் பிசாசானவன் அ அவனுடைய கண்ணி வலைக்குள்ள நம்மளை மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில் இழுக்கும்படியாக அவன் போராடிக் கொண்டு தான் இருக்கிறான். நீங்களும் நானும் போராடுவதை விட பிசாசானவன் நம்மிடத்திலே தினந்தோறும் போராடிக் கொண்டு தான் இருக்கிறான். நம்மை அவனுடைய வலைக்குள் இழுக்கும்படியாக அவன் தினந்தோறும் போராடிக் கொண்டு தான் இருக்கிறான். அதுல துளியளவும் சந்தேகம் இல்லை. அப்ப அதுல நீங்களும் நானும் விழுந்து விடக்கூடாதபடிக்கு அந்த தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், நம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய அந்த உடையை ஒரு போர் வீரனுக்கு உடை என்பது மிக மிக முக்கியம். அந்த சீருடை என்பது மிக மிக முக்கியம். ராணுவ வீரன் என்பதை எதன் வழியாக அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவன் போட்டுகிற உடுப்பை வைத்துக் கொண்டுதான் அறிய முடியும். அதுபோல இன்னைக்கு நாம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய அந்த உடுப்பை நீங்களும் நானும் தரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஒரு ராணுவ வீரன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு யுத்தம் நடந்தாலும், நடக்கலனாலும், எங்க இருந்தாலும், அவன் இரவெல்லாம் படுத்து தூங்குனாலும், அவன் அந்த உடுப்பை கழட்டாமல் உடுப்போடு தான் இருந்து கொண்டிருப்பான். அந்த ராணுவ உடையை அவன் எப்பொழுதுமே கழட்டவே மாட்டான். அது போட்டுக்கிட்டு தான் இருப்பான். இப்ப நம்முடைய மாவட்டத்துல இருக்கிற காவல் அதிகாரிகள கூட கழட்டிருவாங்க. ஆனா ஆனா நம்முடைய தேசங்களை பாதுகாக்கிற எல்லை வீரர்கள், ராணுவ வீரர்கள், மிலிட்டரி மேன் இவங்க யாருமே அவங்களுக்கான உடைய கழட்டவே மாட்டாங்க. ஏன் கழட்ட மாட்டோம்? எப்ப வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம். தேசங்களுக்குள்ள யார் வேணாலும் வரலாம். எதிரியுடைய தாக்குதல் எப்ப வேணாலும் இருக்கலாம். அதனால அந்த உடையை அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உடை ஏன் போட்டுக்கிட்டு அந்த உடையில அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த உடை தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். அவங்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு கவசம் இல்ல. அவங்களை சுற்றி இருக்கிற தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த உடையில என்னன்னா, அந்த உடையில எல்லா விதமான பாதுகாப்பு கருவிகளும் உள்ள இருக்கும். துப்பாக்கி இருக்கணும், குண்டு இருக்கும், பெல்ட் இருக்கும், ஷூ இருக்கும்,
ஷூக்கு உள்ள கத்தி வச்சிருப்பாங்க. இப்படி சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் அவருடைய உடைகளுக்குள்ள அத்தனையும் வேக வேகமாக வைத்திருப்பாங்க. அத்தனை விஷயங்கள் பாதுகாப்புக்காக இருக்கும். எனவே அந்த உடை அவன் எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருப்பான். இப்ப நீங்களும் நானும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி நம்முடைய தேவன் கண்களுக்கு தெரியாத வல்லமை நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்போ உங்களுக்கும் எனக்கும் வருகிற போராட்டமும் அது கண்களுக்கு தெரியாத ஒரு போராட்டம். இப்போ வந்து நேரடியா பிசாசு நம்ம நம்ம முன்னாடி வரான், கண்ணுக்கு தெரியாம வரான்னா, அவன பார்த்து ஏதோ ஒண்ண பார்த்து அடிக்கலாம், கல் எடுத்து அடிக்கலாம், கோல் எடுத்து அடிக்கலாம். இப்ப பிசாசே என்னன்னா, அவனே எப்படி வரான்னா, நம்மகிட்ட கண்களுக்கு தெரியாத வண்ணத்துல ஆவிக்குரிய நிலைமையில தான் நம்மகிட்ட வரான். அப்ப அவன மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆவிக்குரிய உடுப்புகளை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன் அணிந்து கொள்ள வேண்டும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல போராட்டமே இல்லை என்று சொல்லவில்லை. அனுதினமும் போராட்டம் உண்டு. போராடித்தான் ஆகணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவன் தான் வாழ்வதற்காகவும் போராடணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி பெறுவதற்காகவும் போராடணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை தகர்த்து போட்டு தேவனுக்காக பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்காகவும் அவன் போராடித்தான் ஆகணும். அன்றைக்கு யோசேப்பு பாருங்க, அவன் போராடி அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். அதுதான் வழி. இன்னைக்கு யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சூத்திரம் என்ன தெரியுமா? நீங்க பாவம் நம்மை நெருக்கும் பொழுது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க நம்ம எதிர்த்து நிற்காம, அதை விட்டு ஓடி போக வேண்டும். அதான் முக்கியம். அந்த இடத்துல பாவத்தை விட்டு நாம தான் ஓடி போணும். பாவம் நம்மள விட்டு ஓடி நம்மள துரத்திக்கிட்டு வரும். நாம தான் அதை விட்டு ஓட வேண்டும். அதுதான் அந்த இடத்துல நம்ம நின்னு உட்கார்ந்தால பேசறதுல நேரம் கிடையாது. பாவத்தோட உட்கார்ந்து பேசி சம்பாஷணை பண்ணிக்கொள்ள முடியாது. அது ஏன் நம்மையே விழுங்க முடியும். அப்ப விழுங்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஓட வேண்டும். யோசேப்பு அதை ஓடினதுனால தான் இன்னைக்கு நம்ம அவன பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த போராட்டத்துல நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவும் அதான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் ஊழிய நாட்கள்ல தம்முடைய சீசர்களுக்கு அதான் சொல்றாரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்ப நான் உலகத்தை நானே ஜெயிச்சேன்னா, அப்ப என் பிள்ளைங்க, என்னுடைய சீசர்கள், என்னுடைய ஊழியர்கள் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார், வலியுறுத்துகிறார். அப்ப நாமளும் ஜெயிக்க வேண்டும். அந்த யெகோவா நிசி எப்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயம் கொடுக்கிறவரா இருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு கொடுத்த நம்முடைய ஆத்துமாவுக்கென்று கொடுத்த அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம 24 மணி நேரமும் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும், அணிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய இந்த சீருடையை, இந்த உடையை நீங்களும் நானும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் எல்லாரோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு, இரத்தத்தோடு மட்டும் கிடையாது. நமக்கு சுத்தி உள்ள உறவுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ரத்த உறவுகளோட போராட்டம் இருக்குது. அது மட்டுமா? இல்ல. ஏன்னா அவங்கலாம் கண்ணுக்கு தெரிகிறவங்கள். கண்ணுக்கு தெரியாத துரைத்தனங்கள் இருக்கிறது. அதிகாரங்கள், நம்மள சுத்தி இருக்கிற அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க மூலியமா போராட்டம் இருக்கு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், வான மண்டலத்துல, அஹ், 2வது வானத்துல இருக்கிற வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமது ஊழியத்தை ஷைன் பண்ண விடாதபடிக்கு, நமது ஜெபத்தை பரலோகத்துக்கு செல்ல விடாதபடிக்கு, ஒரு பெரிய தடையாக, தடுப்பு சுவராக வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் நமக்கு போராட்டமா இருக்கிறது. எனவே இது ஒரு போராட்டம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் அறியாம இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நம்ம தனியாக அல்ல, நம்ம இணைந்துதான் செயல்பட்டு இதை மேற்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதை மேற்கொள்ள வேண்டும். அதான் இத சபைக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப சபையாக நாம ஒன்று சேர்ந்து வரும் பொழுது இந்த போராட்டத்தை நாம் எளிதாக சந்தித்து ஜெயித்து விடலாம். எனவே இது போராட்டம் உண்டு. போராட்டமே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு போராட்டமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, வியாதியே கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா அது போய் நம்பாதீங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி வரை கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம்.
ஆண்டவருடைய பிள்ளையா மாறாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கலாம். என்னைக்கு நாம சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர் பிள்ளையா மாறணுமோ அன்னையிலிருந்து நமக்கான போராட்டம் ஆரம்பமாகுது. ஏன்னா இதுவரைக்கும் நாம பிசாசுடைய ஆளா இருந்தோம், பிசாசனுடைய அடிமையா இருந்தோம். இப்ப நம்ம தேவ பிள்ளையா மாறும் பொழுது அவன் 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 பக்கம் நம்ம இழுப்பதற்காக நம்மை அவன் வசம் வருத்துவதற்காக அவன் தொடர்ந்து நம்மோடு போராடி கொண்டுதான் இருப்பான். ஏதாவது ஒரு வகையில போராடி நம்மை கிறிஸ்துவை விட்டு வழிவிலக பண்ணுவான், வேத வசனத்தை விட்டு வழிவிலக பண்ணுவான், சபையை விட்டு வெளியேற்றப்பட்டு ஆண்டவரை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக பண்ணுவான். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவனோடு நம்ம போராட வேண்டும். அதத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வசனத்தின் மூலியமாக நம்மோடு அவர் பேசுகிறார். அப்படின்னா ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அவைகளினா இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த 6 வகையான போராட்டம்: மாம்சம், இரத்தம், துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்ச ரோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவிகள். அப்ப இவைகளை எல்லாம் நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்க நாம பார்த்தோம் 11ஆம் வசனத்துல தரித்துக் கொள்ளுங்கள், இங்க சொல்றாரு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது ஆவிக்குரிய நிலைமையிலே, காணக்கூடாத நிலைமையிலே இருக்கிறபடியினால நமக்கு தீங்கு நாள் என்பது எப்ப என்னன்னு தெரியாது. எப்ப வேணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம், எந்த நிலைமையில வேணாலும் நமக்கு போராட்டம் வரலாம். ராணுவ வீரன் எல்லைகளில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவன் அலர்ட்டாக, எச்சரிக்கையாக இருப்பான். எப்பொழுது வேணாலும் எதிராளிகள் வந்து தாக்க முடியும். எனவே அவன் எப்பொழுதுமே அவன் கண்ணோக்கமா இருந்து அவன் ஆயத்தமாகத்தான் இருப்பான். அதுபோல நாம் இந்த உலக வேலைகள் இருந்தாலும், படுத்து உறங்கினாலும், நம்முடைய ஆத்துமாவானது எப்பொழுதும் ஆயத்தமாக, எச்சரிக்கையாக, கவனமாக காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்றார். அப்ப எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நமது கரங்களில் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு. அப்ப தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய கொடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா, அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது ஒன்று கிடையாது. அது 7 வகையான ஆயுதங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு வசனத்தின் வழியாக கொடுக்கிறார். 7 வகையான ஆயுதங்கள். ஏன் இதெல்லாம் 7 வகையான ஆயுதங்கள்? நமக்கு இருக்கிற போராட்டங்கள் எத்தனை? 6 வகையான போராட்டங்கள். 6 வகையான போராட்டங்களுக்கு 7 வகையான ஆயுதங்களை கொடுக்கிறார். 6 வகையான போராட்டம்: மாம்சம், இரத்தம், துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த 6 வகையான போராட்டங்கள் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நியமிக்கப்பட்டவை. அதை அவன் தினந்தோறும் போராடி கொண்டுதான் ஆகணும். அப்ப அவன்கிட்ட இருக்கிற இயற்கையான வல்லமையை பயன்படுத்தி கொண்டு இந்த 6 வகையான போராட்டத்தை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் முடியும், இதெல்லாம் ஈஸி, நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே இதை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் 7 வகையான ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில அந்த 7 வகையான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்துக் கொள்வோம், நமது கரங்களில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக. அதை நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அது என்ன நமக்கு தேவன் தருகிறார் என்றால், 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் 7 வகையான ஆயுதங்கள். அந்த 7 வகையான ஆயுதங்களுக்கு பேர் தான் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம் என்று பார்க்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எப்பொழுதுமே தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதுமே நம்ம அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கத்தர் கத்தர் விரும்புகிறார். அது என்ன என்பதை இப்ப இந்த காலை வேளையில நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது எது, எதை நாம தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம்: சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஆமேன். அப்ப ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சர்வாயுத வர்க்கத்திலே முதலாவது கொடுக்கிற ஆயுதம்
சத்தியம் என்னும் கச்சை. கச்சை, அது என்ன கச்சை? கச்சை என்றால் பெல்ட். பெல்ட் இப்ப ஆண்கள் பயன்படுத்துற பேண்ட்டுக்கு போடுறாங்க பாருங்க, பேண்ட்டுக்கு போற பெல்ட். இது நம்ம இது ராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே பெல்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கச்சை, அந்த இடுப்புக்கு போற கச்சை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. நீங்க பாருங்க, இப்ப நாம சாதாரண பொது ஆண்கள் போடுகிற பெல்ட்டுக்கும் ராணுவ வீரர்கள் போடுற பெல்ட்டுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ராணுவ வீரர்கள் போடுற பெல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பெல்ட்லயே துப்பாக்கி வச்ச மாதிரி இருக்கும், அந்த பெல்ட்லயே கத்தி வச்ச மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுபோல ஒரு ராணுவ வீரனுக்கு பெல்ட் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு என்பது நீங்க பாத்தீங்கன்னா, பெல்ட் என்பது நாம போட்டுக்கிற உடைகளை சரியாக, சீராக போட வைக்க உதவுகிறது. அதே நேரத்துல பெல்ட் நம்ம கரெக்டா போட்டோம்னா பேண்ட் ஷர்ட்டை ஃபிட்டா இருக்கும். இன் பண்ண டக் அடிச்சோம்னா கரெக்டா இருக்கும். அப்ப நமது உடலை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த பெல்ட் நமக்கு உதவியாக இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், நம்ம ஒழுங்கான சீருடை அணிந்து நல்ல பெல்ட் போட்டு ஃபிட்டா டைட்டா போட்டோம்னா பேண்ட் கீழே விழாம நமது மானம் காக்கப்பட இந்த பெல்ட் உதவியாக இருக்கும். அப்ப ஆண்டவர் நமது அறையில் கட்ட வேண்டிய பெல்ட்டை எதை தருகிறார் என்றால், சத்தியத்தையே நமக்கு பெல்ட்டாக தருகிறார். சத்தியம் என்னும் கச்சையை நமது அறையில் கட்ட வேண்டும். பெல்ட் அது நம்முடைய மானத்தை காக்கிற ஒண்ணு. அப்படின்னு சொல்ல போனா என்னது, தலை நிமிர வைக்கிற ஒண்ணு. அப்ப இன்னைக்கு உலகம் வந்து என்னது, பொய்யான விஷயங்களை பேசிக்கொண்டு பொய் தான் உண்மைன்னு சொல்லி சாதித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல சத்தியமாகிய உண்மையை நீங்களும் நானும் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன சத்தியம் என்பதை பார்த்தீர்கள் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் வரான். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நானே சத்தியம் என்று கர்த்தர் தன்னை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவராகிய இயேசுவையே நீங்கள் கச்சையாக தரித்துக் கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெல்ட் வந்து அது தாங்கி பிடிக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இப்ப ராணுவ வீரர்கள் திடீர்னு யுத்தம் வந்தா எழுந்து ஓடணும், குதிக்கணும், பெல்ட் அடிக்கணும், மேல இருந்து உழணும். ஆஹ் 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 சில நேரத்துல புதருக்குள்ள போகணும். இப்படி குடிச்சுக்கிட்டே அப்படி நம்ம என்ன பண்ண, படுத்துக்கிட்டே நவுந்து போகணும், பாறைகளுக்குள்ள போகணும், இடுக்குகளுக்குள்ள போகணும், கெபிக்குள்ள போகணும், புதருக்குள்ள போகணும். அதே போல என்னது, மரங்க மேல ஏறணும். இதெல்லாம் ஏறணும்னா இப்ப நம்ம பேண்ட்ல கரெக்டா ஃபிட்டா இருக்கணுமா இல்லையா? பேண்ட் கழட்டக்கூடாது. கழண்டு கீழே விழுந்துச்சுன்னா அப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்புறம் எவ்வளவு பெரிய காமெடி ஆயிடும் நினைச்சு பாருங்க. அப்ப பேண்ட் கரெக்டா ஃபிட்டா இன் பண்ணி டைட்டா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஓட முடியும், குதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த பேண்ட் அந்த பெல்ட் இருக்கிறதுனால பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்குது. இப்ப பெல்ட் சரியில்லாத பெல்ட் இருந்தா பேண்ட் கலண்டை விழுந்துரும். அப்ப பேண்ட் கலண்டு விடுச்சுன்னா அப்ப நமக்கு என்ன ஆயிடும், அசிங்கமாயிடும், நம்ம மானம் போயிடும். அப்ப இந்த பேண்ட் என்பது, இந்த பெல்ட் என்பது பேண்ட் மாத்திரம் தாங்கி பிடிக்கல, மனிதனுடைய மானத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒண்ணு. அப்ப இந்த பெல்ட் என்பது என்னது, அதுதான் சத்தியம். சத்தியம்னா இயேசு. அப்ப இயேசு உங்களையும் என்னையும் அவர் நிமிர்ந்து நிற்க பண்ண வைக்கிறவர். நம்மை தலைகுனிய பண்ண விட மாட்டார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாமே தலைகுனிய பண்ண விடுகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்கள், அத்தனை விஷயங்கள் நம்மை குனிய வைக்கிறது, தலை குனிய வைக்கிறது. நீங்க வந்து பாருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க, எல்லா மதங்களிலுமே அவங்களோட வழிபாட்டு முறைகளை பாருங்க, எல்லாம் குனிஞ்சி 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 வணங்குவாங்க. ஆமா, நீங்களும் நானும் மட்டும்தான் நிமிர்ந்து அப்படியே பரலோகத்தை பார்த்து கைகளை உயர்த்தி இயேசுவே அப்பா அப்படின்னு நம்ம நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர் நம் ஆண்டவராகிய சத்தியமாகிய இயேசு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்ப நம்ம இயேசுவாகிய சத்தியத்தை நீங்களும் நானும் அறையில் கச்சையாக கட்டி கொண்டால் மட்டும்தான்
நம்முடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்க முடியும். நமது வாழ்க்கை தாங்கி பிடிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வந்தாலும் ஓடும் பொழுது, நடக்கும் பொழுது, ஏறும் பொழுது, பாயும் பொழுது, பதுங்கும் பொழுது, அது நம்மை பாதுகாக்கும். அது நம்முடைய மானத்தை காக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். நம்மை இந்த உலகம் தலைகுனிய பண்ண வைக்கிறது. ஆனா சத்தியமோ நம்மை தலை நிமிர பண்ண வைக்கிறது. சத்தியம் மட்டும்தானா என்று யோசித்து பார்த்தீங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப நமது கரங்களில் இருக்கிற வேத வசனமாகிய சத்தியத்தை நாம் அறையில் கச்சையாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான், இந்த சத்தியம் தான் உங்களையும் என்னையும் நிக்க வைக்கிறது, மானத்தை காப்பாத்துகிறது. நம்ம பிசாசன் வல்லமையிலிருந்து எதிர்த்து நிற்பதற்கு இந்த வேதத்தில் உள்ள ஒரு வசனங்களை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும், வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு பிசாசு நடுங்குவான், வேற ஒண்ணுமே இல்லை. அவன் நடுங்கிறதுக்கு உங்க வார்த்தைக்கு, என் வார்த்தைக்கு அவன் நடுங்க மாட்டான். ஆனா வேதத்தில் இருக்கிற சத்திய வார்த்தைகளுக்கு அவன் நடுங்குவான். ஏன்னா நம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்குதோ இல்லையோ, இந்த சத்திய வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது. அப்ப ஜீவன் இருக்கிற இடத்துல பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசன் அவன் பயந்து நடுங்கியே திருவான். அதுதான் முக்கியம். அப்ப இந்த காலை வேளையில நம்ம யாரை தரித்துக் கொள்ளணும்? இயேசுவாகிய சத்தியத்தை அறையில் கச்சையாக தரித்துக் கொண்டு போராட முன்னேற்படுவோம். முதல் ஆயுதமாகிய அறை அறையில் கச்சை என்பது என்ன? இயேசுவையே நீங்க கச்சையாக தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான், அவர்தான் நம்மை தாங்கி பிடிக்க வைப்பார், தலை நிமிர வைப்பார், நிமிர்ந்து நிற்க வைப்பார், ஓட வைப்பார், எதிரிகள் முன்பதாக பாய வைப்பார். அடுத்து நமது மானத்தையே காப்பாற்ற வைப்பார். அடுத்து 2வது என்ன சொல்லப்படுது பாருங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி நீதி என்பது மார்க்கவசம் என்று சொல்றது. மார்க்கவசம் என்றால் ஷீல்டு, ஹார்ட் ஷீல்டு. நீங்க போர் வீரர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ராஜாக்கள் காலத்துல இருக்கிற போர் வீரர்கள்லாம் அந்த மார்பு பகுதிக்கு ஒரு பெரிய ஒரு மார்க் கவசம் போட்டிருப்பாங்க. கவசமாக. ஏன் அந்த மார்க் கவசத்தை அங்க மார்பு பகுதியில போட்டிருக்காங்க? அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, எதிரிகள் அம்பு எய்வாங்க, ஈட்டி எய்வாங்க. அவங்க வந்து ஈட்டி, அம்பு எய்வதை எங்க அவங்க குறி வச்சு எய்வாங்கன்னா, நமது இருதயத்தை குறி வைத்துதான் எறிவாங்க. இப்ப ஈட்டி குத்துவதா இருக்கட்டும், கத்தி குத்துவதா இருக்கட்டும், எது குத்துவதா இருந்தாலும், அவங்க அவங்க ஃபோக்கஸ், அவங்க கவனம் முழுக்க எங்க இருக்குன்னா, நம்முடைய நெஞ்சு பகுதியில குத்த வேண்டும். அம்பு நெஞ்சு பகுதியில எய்ய வேண்டும் என்பதுல தான் உறுதியா இருப்பாங்க. மத்த உடம்பு, கை, கால் எங்க பட்டாலும் நாம ஈஸியா காப்பாற்றப்படலாம். ஆனா இருதயத்துல குத்திட்டோம்னா காப்பாற்றப்படவே முடியாது. உடனே உடனே உயிர் போய்விடும். அப்ப இந்த மார்க்கவசம் என்பது எதற்குன்னா, மார்புக்கு மட்டுமல்ல, மார்புகளுக்கு உள்ள இருக்கிற இருதயத்துக்கு தான் இந்த மார்க்கவசம். அப்ப ஆண்டவர் எதை நமக்கு மார்க்கவசமா தருகிறார்? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி. அது என்ன நீதி என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா புத்தகத்துல சொல்றோம், நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்ப நம்முடைய நீதியை வச்சு நாம ஜெயிக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்குன்னு எந்த நீதியுமே இல்லை. அதான் உண்மையான ஒரு காரியம். நம்ம நீதியா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் அது நமக்கு பாதுகாப்பு அல்ல. அப்ப நம்ம நீதி என்பது எதை சொல்லப்படுகிறதுனா, ரைட்சஸ்னஸ், நன்னடத்தை என்று பார்க்கிறோம். அப்ப எது நீதி, என்ன நீதி நீங்க பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, அவரே தேவனால் நமக்கு நீதியானார். அவரே நமக்கு. யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. யார் மூலியமாய்? பிதாவாகிய தேவனால். நமக்கு என்னவாக ஆனார்? நீதியானார். அப்ப இயேசுதான் நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோமர் 10:10 படி நீதி நமது இருதயத்தில் உண்டாக வேண்டும் என்றால் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்குள்ள விசுவாசம் செயல்படுகிறது இருதயத்தில் தான். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு இருதயத்துக்கு தான். ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு இருதயத்துக்கு தான். இருதயம் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம உலகத்துல வாழ முடியும்.
இருதயம் சரியா செயல்பட்டாதான் ஓட முடியும், செயல்பட முடியும், சண்டை போட முடியும், பிசாசோட எதிர்த்து நிற்க சண்டை போட முடியும். அப்ப ஆண்டவர் தன்னையே அவர் நமக்கு மார் கவசமாக தருகிறார். அப்ப இயேசுவையே உங்க மார்புல சுமந்து செல்லு கொண்டுங்க. இயேசுவையே மார் கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இயேசுதான் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு, வேற யாருமே கிடையாது. நான் உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் பாதுகாப்பு கிடையாது. உயிரை கொடுக்கிறவன் எப்படி நம்ம உயிரை பாதுகாக்க முடியும்? ஆனா உண்மையான பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய நீதி, உங்களுடைய நீதி, என்னுடைய நீதி. என்னுடைய நீதியினால் நான் பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்த அந்த நீதியினால் மட்டும்தான் நீங்கள் நானும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப வரைக்கும் அவருடைய நீதிதான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இதயத்துக்கு மார்க்கவசமா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப இயேசுவாகிய நீதியை நாம் மார்க்கவசமாக தெரித்துக் கொள்ளப்பட வேண்டும். இயேசு மட்டுமான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையும் நீதிதான். அந்த நீதி இன்னைக்கு நமது கரங்களிலே வேதமாக, சத்தியமாக, வார்த்தையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, தாவீது சொல்றான் சங்கீதம் 119, உம்முடைய நீதி நியாயங்களை கை கொள்ளும்படி எனக்கு கிருபை தார். உமது வேதத்தில் உள்ள நீதி நியாயங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அப்ப இந்த வேத புத்தகம் தான் நீதி. நீதி என்பது வார்த்தையாக நமது கரங்களில் வேதமாக இருக்கிறது, சட்டமாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இயேசுவையே நாம் மார்க்கவசமாக அணிந்து கொண்டு வெற்றியுள்ள, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல பிசாசின் தந்திரங்களோடு போராடி 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 ஜெயித்துக்கிட்டே இருக்கட்டும். அததான் கர்த்தர் நமக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்முடைய கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ நமக்கு பாதுகாப்பு கிடையாது. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தரை நம்முடைய இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கணும். அதுதான் மார்க் அவசம். இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் மார்க் கவசமாக, நீதியாக நம்முடைய இருதயத்தின் மேல சுமந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இருதயத்துக்கான பாதுகாப்பு. ஏன்னா பிசாசு எப்ப வேணாலும் எந்த எந்த வகையில வேணாலும் இருதயத்தை டேமேஜ் பண்ண வரலாம், குத்த வரலாம், இருதயத்தை கிழிக்க வரலாம், அறுக்க வரலாம். அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நீதியாகிய இயேசுவை மார்க்கவசமாக, சத்திய வசனமாகிய நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேறு வழியே கிடையாது. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம காலை வேளையிலே நமக்கு அழகாய் வலியுறுத்துகிறார். அப்ப நீதி என்பது இயேசு, அவருடைய வார்த்தை. அடுத்து 3வது 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாருங்க, பாதரட்சை, ஷூ. ஒரு போர் வீரனுக்கு, ஒரு யுத்த வீரனுக்கு, ஒரு இராணுவ வீரனுக்கு ஷூ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மள மாதிரி நம்ம நார்மலா போடுற செப்பல் போட்டு போயிருந்தா அவர் அங்க காடு, மலை, குன்றுகளுக்குள்ள ஏறவே முடியாது. அப்ப இராணுவ வீரர்களுக்குன்னு வித்தியாசமான ஒரு ஷூ கொடுப்பாங்க. அத பூட்ஸ்ங்குவாங்க. அது என்னன்னா அதனுடைய அடிப்பகுதி எந்த இடத்துக்கு வேணாலும் ஏறுற மாதிரி இருக்கும். மலையில ஏறுற மாதிரி இருக்கும், பாறையில ஏறுற மாதிரி இருக்கும், மணல் பகுதிகளுக்கு வேகமா போற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வேகமா ஓடுவதற்கு உதவியா இருப்பது அந்த ஷூ தான். அவங்க வேகமா செயல்படுவதற்கு, ஓடுவதற்கு, குதிப்பதற்கு, எகிறுவதற்கு இந்த ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. இந்த ஷூ லூசா தொளதொளன்னு இருந்தா அவங்களால ஓடவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க உயிர் போறதுதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை அப்படின்னா நற்செய்தியாகிய பாதரட்சை, சுவிசேஷமாகிய பாதரட்சை. நற்செய்தி தான் நமக்கு பாதரட்சையாக தேவன் கொடுக்கிறார். அதுதான் நம்மை கிரிப்பாக நிற்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓட வைக்கிறது. சுவிசேஷம் தான் நம்மளை ஓட வைக்கிறது. சுவிசேஷகனுக்கு சுவிசேஷகத்தினாலதான் பிழைப்பு உண்டாகிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தினாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இந்த சுவிசேஷம் என்பது பாதத்தோடு தொடர்புடைய ஊழியம்.
அதனாலதான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியங்களாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவன் பாதங்கள் மட்டும்தான் அழகா இருக்குமா? அவனுடைய முகங்கள் அழகா இருக்காதா? அவன் கை கால்கள் அழகா இருக்காதா? ஏன் அந்த பாதத்தை பார்க்கிறாரு? சற்று யோசித்து பாருங்க. ஏன்னா இந்த பாதம் எனக்காக நடக்கிற பாதம். எனக்காக காடுகள், மலைகள், குன்றுகள், பாதைகள், கடல் வழியாக, அஹ், ஆறு வழியாக அனைத்து இடங்களிலும் நடந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள். அதனால அந்த பாதங்களை தேவன் அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே அந்த ராபோஜன பந்தியிலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களின் கால்களை கழுவினார். ஏன் காலை கழுவுனாரு? ஒரு பக்கம் அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துற உண்மைதான். நானே இந்த காரியத்தை செய்தது உண்டானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் ஆண்டவர் விசேஷமா பாதத்தை கழுவணும்? ஏன் கையை கழுவி இருக்கலாமே? ஏன் முகத்தை கழுவி இருக்கலாமே? ஏன் முழுசா உட்கார வச்சு அழகா நல்லா குளியல் போட்டுக்கலாமே? அப்ப ஏன் காலை மட்டும் தண்ணியில முழுவதுமா கழுவி அதை ஒரு டவலால துடைக்கிறாரு? இப்ப கால்களுக்குள்ள என்ன இருக்குது என்பதை சற்று யோசித்து பார்க்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் என்பது அவருடைய பாதத்தோட தொடர்புடைய ஊழியம். இயேசுவின் பாத ஊழியம். இந்த பூமி அவருடைய பாதபடி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடின்னு சொன்னார். அப்ப பூமி அவருடைய பாதபடினா அந்த பாதத்தோட தொடர்புடைய ஊழியம் தான் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்துக்கு நம்ம பாதத்துக்கு ஆண்டவர் பாதரட்சைகளை கொடுத்து அந்த சுவிசேஷம் அறிவிக்க விடாதபடிக்கு சண்டைகளையும், பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், உபத்திரவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற பிசாசானவனுக்கு நம்ம சண்டை போடாம சமாதானத்தை சுவிசேஷமா சொல்லப்போம். அந்த சமாதான காரணர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுவிசேஷம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுவிசேஷம் யார் மூலியமா வந்தது? இயேசுவின் வழியாக வந்தது. இயேசுதான் சுவிசேஷம். இயேசுதான் நற்செய்தி. அந்த இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை தருகிறார். அந்த மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது? சமாதானத்துல வருகிறது. உலகம் நம்மள சண்டை பண்ணுவதற்காக ரெடியா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஃபைட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. நம்ம மைண்ட மாத்தத்துக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. நம்மளை கோபப்படுத்த ரெடியா இருக்கிறாங்க. நம்மளை ஆத்திரப்படுத்த ரெடியா இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது பல்ல கடிச்சு அவங்க ஏதாவது பண்ணிடுவோமான்னு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து நம்ம அவங்களோடு சமாதானமாய் போயிட்டோம்னா பாருங்க, எல்லாம் முடிந்து விடும். அவன் சமாதானம் போகும்னா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆயத்தம்னா ரெடினஸ். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்படணும். என்ன ஆயத்தம்? ஆயத்தம் என்ன ஆயத்தம்? எப்பொழுதுமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். யாரை பார்த்தாலும், எங்க பார்த்தாலும், எங்க பழகினாலும், சாலையோரத்துல முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்களை யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்ல எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். இதுக்காக நான் போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஒரு ஃபாஸ்டிங் இருந்து நான் சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. நம்முடைய கடமை காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கணும், காலை கடன்களை முடிக்கணும், முகம் கழுவணும். இது எப்படி நம்ம மேல விழுந்த கடமையோ, அது போல பசி எடுத்தா சாப்பிடுறோம். இது நம்முடைய கடமை. அது போல இந்த பூமியில யார் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, யாரை பார்த்தாலும் நமது வாயிலிருந்து வருகிற வார்த்தை இன்முகத்தோடு கூடிய சத்திய சுவிசேஷ வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்படாம போறதும் கர்த்தருடைய சித்தம். நமக்கு ஒண்ணும் கிடையாது. நாம யாரையுமே ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தவே முடியாது. சுவிசேஷம் மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் தான் பாதரட்சை. ஏன்னா பிசாசானவன் சுவிசேஷத்தை கேட்க விடாம அப்படி இன்னைக்கு எவ்வளவு தடை பண்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டுல தனியா ஜெபம் பண்ணா உங்களுக்கு யாரும் நீங்க உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தனியா வீட்டுக்குள்ள அமைதியா கதவு சாத்திட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்களை எந்த மதவாதிகளும் உங்களை தொல்லைப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா உங்களால யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. ஆனா அதே நீங்க வெளியே உலகத்துல சமுதாயத்துல சுவிசேஷம் அறிவிச்சு பாருங்க. அப்ப அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு இங்க கைப்பிரதி கொடுக்குறீங்க? நீங்க ஏன் மதம் மாத்த வர்றீங்க? அது வர்றீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த கைப்பிரதி பேப்பர்ல பவர் இருக்குன்னு அவனுக்கு தெரியுதுங்க. ஏன் அவனும் நின்னு கொடுக்கலாம்ல?
ஏன் வந்து அவன் வந்து வழிபடுகிற மதத்தில் உள்ள அந்த கடவுளை பத்தி அவன் ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அவனுக்கு தெரியும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் இதுங்க கேட்க மாட்டாங்க, அதுல எந்த பவர் இல்லைன்னு. ஆனா இவனுங்க கொடுத்தாலும் அதை ஒருத்தன் வாசிச்சுட்டானா அவன் ரசிக்கப்பட்டுருவான். இவங்க கொடுக்குற அந்த பேப்பர், அது எதுவா இருந்துட்டு அந்த பேப்பர் கலர் காகிதம், அதுல இருக்கிற அந்த படத்தையோ அந்த உள்ள வசனத்தை வாசிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டுருவாங்க, மதம் மாறிடுவாங்க. அப்ப அவனுக்கு அந்த பயம் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சத்தியத்தை சுவிசேஷத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, பவர் இருக்குதுன்னு சொல்லி மதவாதிகளுக்கும் நம்மள சுவிசேஷ எதிராளிகளுக்கும் அந்த அவனுக்கு தெரியுது. ஆனா அதை சுமந்து போகிறது நமக்கு தெரியல, பாத்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய பரிதாபகரமான ஒரு காரியம். அப்ப எப்பொழுதுமே நம்ம ரெடியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. அதுதான் பிசாசை ஜெயிக்கிற ஆயுதம். சுவிசேஷம் தாங்க பிசாசை மேற்கொள்ளுகிற ஆயுதம். அவன் எந்தெந்த ஆத்துமாவை அவனுடைய சிறையில அவனோட அடிமைத்தனத்துல வச்சுக்கிறானோ அவர்கள் எல்லாரையும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அங்கிருந்து மீட்டு இருக்கிற வேலை அது சாதாரணமான வேலை இல்லைங்க. அது பயங்கரமான ஒரு சேவை. அந்த சேவையை செய்வதற்காக தான் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்கு தியாகமும் வேணும், துடிப்பும் வேணும், ரத்த சாட்சியா மறிக்க ஆயத்தமாவும் இருக்கும். இல்லைங்க நான் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அதுதான் அப்ப அப்படிப்பட்டவங்க தேவையில்லை. ஜெபிக்கிறது ஈஸி, ஜெபத்தோடு செயல்படுவது கஷ்டம். நம்ம எது செய்தாலும் நம்ம ஜெபிக்காம செய்ய போறதில்ல. நம்ம ஈவன் எங்க போனாலும் நம்ம ஜெபத்தோட தான் பண்றோம். பயணத்துக்கு போனாலும், வீட்டுக்கு போனாலும், ஊருக்கு போனாலும், எந்த காரியம் செய்வதா இருந்தாலும், ஏன்னா ஜெபத்தையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. ஆனா ஜெபம் ஒரு ஊழியமும் அல்ல. ஜெபம் வந்து ஒரு உறவு, அவ்வளவுதான். ஆண்டவரோட பேசுகிற ஒரு உறவு. நான் ஜெபிக்கிறேன், ஜெப ஊழியம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது இருக்கிறதுலே சோம்பேறித்தனமான ஊழியம். களத்துல போய் நிக்கணும், மக்களை போய் சந்திக்கணும், இறங்கி வரணும், அடி வந்தாலும் உத வந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இல்லைன்னா ஏன் வந்து ஆண்டவர் முழுவதும் ஜெபம் பண்றாரு, பகல் முழுவதும் ஊழியம் பண்றாரு? ஏன் அவர் அழகா ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம்ல? ஏன் அவர் இறங்கி போய் களத்துல சந்திக்கிறார்? மக்களை ஏன் சந்திக்கிறார்? ஒவ்வொருத்தரையும் ஒரு ஊரா ஏன் அவர் நன்மை செய்கிறவராகவே நடந்து சுற்றி திரிந்தார்? அப்ப நாம மட்டும் ஏன் நம்மள ஏன் ஒரு ரூமுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க? யோசிச்சு பார்க்கணும். நம்ம அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. யாராவது 4 வார்த்தை ஆறுதலா பேச மாட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. சமாதான வார்த்தைக்கு, ஆறுதலான வார்த்தைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. நமக்காக யாராவது ஏதோ ஒரு சாமி கும்பிட மாட்டாங்களா? ஏங்கி கொண்டிருக்கிற உலகம். ஆனா நீ கிறிஸ்துவன் தூங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை, பாதரட்சையை கால்களிலே எப்பொழுதுமே தொடுத்து கொண்டிருக்கணும். சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லக்கூடாது. சுவிசேஷம் அது எப்பொழுதும் ஆயத்தமாகணும், அவ்வளவுதான். சுவிசேஷம் சொல்றதுக்காக ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் பாஸ்டர், வரேன் பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. சுவிசேஷத்தை எல்லாம் ஒரே சுவிசேஷம் தான். நான் எதுவுமே மாத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இந்த 5 பகுதிகள் தான் சுவிசேஷம். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற நற்செய்தி தான் சுவிசேஷம். அதை நம்ம அழகாக வேத வசனத்தின்படி சுத்தமான சுவிசேஷம் சொல்லும் பொழுது அது அவங்க லைஃப்ல கிரியை செய்யும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அவங்கள வலியுறுத்தும். அவங்க ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு அந்த வார்த்தை கிருபை தரும். எனவே பாதரட்சை ஆகிய நற்செய்தியை நாம் அணிந்து கொள்வோம். அடுத்து 16வது வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நீங்க போர் வீரர்கள், அந்த காலத்துல ராஜா காலத்துக்கிற போர் வீரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கைகளுக்குள்ள வட்டமான ஒரு பெரிய ஒரு பாண்டில் போல கையில வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய தட்டு போல. அதுதான் கேடகம். கேடகம் பாட்டுல பாருல, என் கேடகம் நீரே, என் அடைக்கலம் நீரே. அப்ப எதை நம்ம கேடகமா கையில பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில பிடிச்சுக்கணும். ஏன் விசுவாசத்தை பிடிச்சுக்கணும்? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். பொல்லாங்கன் பிசாசானவன் அவன் தன்னுடைய அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நம்ம மேல தொடர்ந்து எய்து கொண்டே இருப்பான். அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். வில்ல எடுத்து நம்ம அம்ப விட்டுக்கிட்டே இருப்பான். அதிலிருந்து நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம கைகளில் இருக்கிற விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து அதை தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு தடுக்கணும். டக்கு 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 டக்குன்னு தடுத்துட்டே இருக்கணும். ஒரு பக்கம் தடுக்கணும், ஒரு பக்கங்கிற அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணும், சண்டை போட்டே இருக்கணும். அதுதான், ஒரு கை வந்து தடுக்க வேண்டும், இன்னொரு கை வந்து வெட்ட வேண்டும்.
அது மிகப்பெரிய முக்கியமான ஒண்ணு. அப்ப விசுவாசம் என்பது என்ன? நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த விசுவாசத்துக்கான எதிரி என்ன தெரியுமா? அவிசுவாசம். அப்ப என்னது? தேவன் மேல் வைக்கிற சந்தேகம் தான் என்னது? அவிசுவாசம். இது ஒரு பிசாசு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மோசமான, கேவலமான ஒரு ஆயுதம். ஆண்டவர் மேலேயே சந்தேகம் எழுப்புறது. அன்னைக்கு பிசாசு ஏவாளை பார்த்து கேட்ட கேள்வி என்ன பாருங்க? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னது உண்டோ? பாருங்க பாருங்க பாருங்க. அவன் கேள்வியிலேயே சந்தேகத்தோட தான் கேள்வி கேட்கிறான். அதை கேட்ட உடனே ஏவாளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஆமா சொன்னாரு. இதை ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னாரு. அவ எப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்றா. சாப்பிட வேண்டியது தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்ப அவ சந்தேகத்தனமான கேள்வி எழுப்பும் பொழுது அவளுக்கு குழப்பம் வந்து பிசாசு விரித்த வலையில விழுந்து போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகம்தான் நமது வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை அசைக்க பண்ணுகிற பிசாசனுடைய ஆயுதம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம கையில விசுவாசத்தை கேடகமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால், விசுவாசம் என்பது கடைசி வரைக்கும் இருக்குது. அதான் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். அவரையே நோக்கி ஓடுவோம். அப்ப இயேசுதான் விசுவாசம். இயேசுதான் தமது வார்த்தையின் வழியாக விசுவாசத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுக்கிறாரு. நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பிக்கிறது ஆண்டவர். அப்ப அந்த விசுவாசத்தை கைகளிலே பிடித்துக் கொள்ள வேண்டும். பிசாசு எப்ப நமது விசுவாசத்தை வலிவு போக பண்ணுவான், எப்ப நம்ம விசுவாசத்தை எடுத்து சந்தேகத்தை கொடுப்பான் நமக்கு தெரியாது. எனவே ஒரு கையில கேடகமாகிய விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு பிசாசு கொடுக்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அடிச்சு 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 நம்ம என்ன பண்ணோம்? தடுத்து கொண்டே இருக்கணும். அவன் தடை பண்ணி கொண்டே இருப்பான். ஆண்டவரை விசுவாசிக்க விடாதபடிக்கு, ஆண்டவரை தேடாதபடிக்கு, ஆண்டவர் தொழுது கொள்ள விடாதபடிக்கு, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்காதபடிக்கு, சுவிசேஷம் அறிவிக்க விடாதபடிக்கு, நமக்குள்ள அவிசுவாசத்தை விதைச்சிட்டு ஆண்டவருக்காக செயல்படாதபடிக்கு பிசாசு விசுவாசத்தை அவன் கெடுத்துக் கொண்டே இருப்பான். அதான் பவுல் சொல்றாரு பாத்தீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதி என்கிற இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற போராட்டம் இது கெட்ட போராட்டம் இல்லைங்க, அது ஒரு நல்ல போராட்டம். அந்த நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை நாம தான் தற்காத்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா அந்த விசுவாசம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. நம்முடைய விசுவாசம் இருக்கு பதிலா அந்த விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடகமா இருக்கிறது. விசுவாசானவன் அவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ள திணித்து தேவன் மேல சந்தேகத்தை எழுப்பி அவிசுவாசத்தை அவன் உண்டாக்குறான். ஆனா கர்த்தரோ தமது வார்த்தைகள் வசனத்தின் வழியாக நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி அந்த விசுவாசத்தின்ல நாம கட்டப்பட்டவர்களாக விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக நம்மை நிலைநிறுத்த பண்ணுகிறார். அப்ப முடிவு எடுக்க வேண்டிய தருணத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். யாருடைய வார்த்தைக்கு முடிவு எடுக்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? அடுத்து 5வது ஆயுதம் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம், சால்வேஷன், ரட்சிப்பு. லூக்கால பாக்குறோம். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. லூக்கா 2:32 சிமியோன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை கையில பிடிச்சுக்கிட்டு, நான் இதுக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். சால்வேஷன், ரட்சணை என்பது சால்வேஷன். அப்ப ரட்சணை என்னும் தலைச்சீரா. தலைச்சீரானா என்ன? ஹெல்மெட், தலைக்கு போற ஹெல்மெட், தலைக்கவசம், அது நம்முடைய உயிர் கவசம். நம்ம தலை ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா? நம்ம நம்ம ஆனா நாம தான் தலை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு மேல ஒரு தலை கவசம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா தலை மேல என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம தலையை தனியா வெட்ட கூட வைக்கலாம். ஆனா நம்முடைய தலையாகிய இரட்சணியமாகிய இயேசுவை தலை சீராவாக அணிந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட், ஏன் ஹெல்மெட் முக்கியம்? அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, அது ஒரு கவசமா இருக்குது. இந்த ரட்சணியம் என்பது என்ன? ரட்சணியம் என்பது இயேசுதான் ரட்சணியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31 வசனத்துல தேவனால் நமக்கு அவர் மீட்பு ஆனார். மீட்பு, ரட்சிப்பு, மீட்பு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, நம்முடைய உடல் உறுப்புல தலைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மூளை சிதறிடுச்சுன்னா, ஒரு விபத்து நடக்கும்போது மூளையில ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, மத்த உடல் உறுப்புல என்ன வேணாலும் நம்ம சரிப்படுத்திடலாம். ஆனா மூளைகளுக்குள்ள ஒரு ஒரு ரத்த கசிவோ, ஒரு ரத்த அடைப்போ எது நடந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் லைஃப் லாங் முழுக்க மனநல